வந்து இந்த ரெண்டு கை போய் அடைக்கணும் பண்ணுங்க. கை பின்னாடி, தலை முன்னாடி. ஓகேவா? இது என்ன பண்ணும்? அப்படி ஒட்டணும். ஓகேவா? முன்னாடி ஒரு தலை, இது தலை ஒட்டு. ஓகேவா? இங்கே பாருங்கள், ரெண்டு பேரும் நல்லா கொஞ்சம் உங்கள் ஃபிங்கர்ஸ் தான் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகணும். புரியுதா? என்ன என்ட்ரு ஆகணும்? ஃபிங்கர்ஸ் தான். இது வந்து சிம்பிள் டைவிங், அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். புரியுதா? இப்போ கை கொடு, கை கொடு. கை வை, எங்கள் கால் ரெண்டு மட்டும் அப்படியே கொடு. கையை பொறுமை, குறிக்கூடாது, பொறுமையாக பொறுமையாக. கை வந்து பின்னாடி இருக்கணும், காலை ஒட்டிக்கணும். ஸ்லோவாக காலை வந்து ஒட்டு. இதை ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்கள். ரெண்டு பேரும் போய் மேலே ஏறி உட்காந்து சொல்லு. இப்போ பண்ணீங்களா? அதை 10 டைம்ஸ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? ஃபிங்கர்ஸு இறங்கு. ஸ்டார்ட் பண்ணு. குட். நீ பண்ணு. ஃபிங்கர்ஸ் தான் என்ட்ராகணும். ஃபிங்கர்ஸ் தான் என்ட்ராகணும். புரியுதா? மேலே இருக்காரு, மேலே இருக்காரு, மேலே இருக்காரு. நீல் பண்ணு. வெரி குட், வெரி குட். கையை போய் அதனால் இங்கே இருக்கணும். புரியுதா? உடம்பு மடக்கு இருப்பா. நான் சொன்ன பிறகு பண்ணி அவசரப்படாத. இரு வெயிட் பண்ணு, அவசரப்படாத. கை ரெண்டு ஷார்ப்பாக வை. தேவை முட்டி ரெண்டு ஒட்டு. ஓகேவா? தேவை கை தலைக்கு மேலே இருக்கணும். புரியுதா? கை பிரியக்கூடாது. மேலே கை பிரியக்கூடாது. போ. கை என்ன பண்ணக்கூடாது? பிரியக்கூடாது. கை இதாக இருக்கும். போட்டு முடியா? அந்த நீல் ஆன் பண்ணு. கையை வை. உடம்பு பெண்ட் பண்ணு. கையை பிரிக்கூடாது. ஓகே, இப்போ பார்த்துப்பீங்க. இதுதான் பேசிக். அதாவது இன்னும் வந்து கம்ப்ளீஷன் பண்ணல டைவிங்கு. இதில் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப். இதை நல்லா ட்ரைனிங் ஆனாங்கன்னா 6 ஸ்டெப் இருக்குது. அதுக்கு 2 ஸ்டெப்பு இருக்குது. அந்த 2 ஸ்டெப்பில் அவங்க ஃபுல்லாக டைவிங் இருக்குது. இன்னைக்கு தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறது. கை தலைக்கு மேலே இருக்கும். ஓகேவா? அப்படியே நான் சொல்கிற வரைக்கும் அப்படியே. டேய், தள்ளி குதிக்கணும்டா. அங்கே குதிக்கணும். புரியுதா? கை தலைக்கு மேலே இருக்கும். இங்கே பாரு தம்பி, இங்கே குதிக்கக்கூடாது, அங்கே குதிக்கணும். நல்லா புரியுதா? பெண் பண்ண விட இரு, ஒரு நிமிஷம் இரு. ஓகேவா? வெளியே கொஞ்சம் தள்ளி குதிக்கணும்டா. அது இடிக்கலாமா? இந்த 2 காலால் நில்லு. மேலே நீயே பெண்ட் பண்ணு. நீயே பெண்ட் பண்ணு. கை தலைக்கு மேலே இருக்கும். நீயே பெண்ட் பண்ணு. பெண்ட் பண்ணிட்டியா? இப்போ தலை உள்ளணும். இப்போ குதிக்கும் போது இந்த காலை என்ன பண்ணும்? இப்படி ஸ்ட்ரெயிட் ஆகும். புரியுதா? ரெடியா? கோ. ஏஞ்சு வச்சிட்டியா? முட்டி பெண்ட் பண்ணு. இப்போ குதிக்கும் போது என்ன பண்ணணும்னா, இந்த நீ என்ன பண்ணும்? ஸ்ட்ரெச் பண்ணணும். இந்த நீ என்ன பண்ணும்? ஸ்ட்ரெச் பண்ணணும். புரியுதா? வெயிட் பண்ணு. இந்த இடத்துல தலை உள்ளே இருக்கும், கை மேலே இருக்கும். ஓகேவா? இப்போ கை லிட்டில் ஃபிங்கர்ஸ் தான் போகணும். காலை என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெச் பண்ணணும். புரியுதா? கோ. இந்த மாதிரி இந்த இடத்த என்ன பண்ணும்? அப்படி பண்ணணும். புரியுதா? கை புரியுதா? முட்டி மடக்கு. அங்கே குதிக்கணும். குட். இதுதான் நீங்கள் டைவிங்கை சொல்லிக் கொடுக்கணும். இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். கொஞ்சம் கொஞ்சமாக கன்வர்ஷன் ஆவாங்க.
ஸோ எடுத்த உடனே ஒரு ஸ்டெப்பு 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்புன்னு இருக்குது. ஒரு ஸ்டெப்பை நிறையா வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணோம், அப்புறம் 2வது ஸ்டெப்பு, அடுத்து 3rd ஸ்டெப்பு, அடுத்து 4th ஸ்டெப். ஸோ டைவிங் ஆல்சோ ஈஸி. எல்லாமே எவ்ரிதிங் இஸ் ஈஸி when you do practice.